மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 19:6ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தள்ளி விடுறத தேவனாகிய நான் என்ன செய்யறேன்? வெறுக்கிறேன். அப்ப டிவோர்ஸ்ங்கிறது சொல்லக்கூடியதான காரியம் அவருக்கு விருப்பம் கிடையாது. ரெண்டாவது என்ன? பிரிஞ்சு இருக்கிறோம் அவருக்கு பிரியம் கிடையாது. ஏன்னா தேவன் நினைத்ததை மனுஷன் பிரியாது இருக்க கடை சேர்ந்து வாழ்ந்து. ஆனா பொதுவாக குடும்பங்கள்ல பிரிவினை வருது. நிறைய காரியங்கள முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண பிரச்சனை தான். சில இடங்கள்ல பணத்தினாலேயே என்ன ஆகுது? அந்த குடும்பம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகுது. ஆசை மனுஷனுக்கு வேணும். அந்த ஆசை பேராசையா மாறும்போது பணம் சம்பாத்தியம் பண்ணணும் போகும்போது அங்க உறவும் இல்லாம ஆகும். ஏன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள பேசுறதுக்கு அங்க நேரம் இருக்காது. ஃபுல்லா வேலைன்னு இருக்கும். அப்படி போனதான குடும்பமும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விளைவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி? பணம் பாவம் கிடையாது. ஆனா அந்த ஆசை தீர்த்துக்கட்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இன்னும் சில பொம்பளைங்களுக்கெல்லாம் அந்த புருஷன் எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் திருப்தியே கிடையாது. பணம் தேவைதான். ஆனா அதற்கு ஆசை வச்சு பேராசை வரும்போது இந்த உறவு என்ன ஆகும் தெரியுமா? செத்துப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோ. என்ன முக்கியம் தெரியுமா? இருக்கதை வச்சு குடும்பம் நடத்தக்கூடியதான திறமை பொம்பளைங்களுக்கு வேணும், ஆண்களுக்கும் வேணும். பறந்து மேயக்கூடியதான தன்மை இருக்கக்கூடாது. கண்டதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அடுத்தவன் அப்படி இருக்கா நானும் இப்படி இருக்கணும்னு சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காண்டி, பொய்யான ஒரு அந்தஸ்தை உருவாக்குறதுக்காண்டி சும்மாவே தேவையே கிடையாது. ஒரு காரு, விலை கூடின காரு வாங்குறது தேவையே கிடையாது. இனி ஒரு பைக்கு வாங்குறது தேவையே கிடையாது. இந்த வண்ணத்துல உருட்டி போடுறதுக்கு. ஆனால் காரணம் என்ன? பக்கத்து வீட்டை போட்டிருக்காங்க, நாங்களும் குறைஞ்சவங்க கிடையாது. ஆனா அங்க வசதி இருக்கு, இங்க வசதி கிடையாது. ஆனா அது காட்டும். இதனால என்ன ஆகுது? கடன் கூடுது, பிறகு ஒன்னே இல்லாம போகுது. அப்போ இந்த ஆசை மனுஷனுக்கு என்ன செய்யுது? நாசமா போறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. பிரச்சனை உருவாக்கும். கடைசி என்ன செய்யும்? குடும்பத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. பணம் ஒன்றும் இருக்காது. அப்படியே டைவர்ஸ்ல போய் நிற்குது. அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யோசிக்கல, குடும்பம் நடத்துறதுக்குரிய போதுமான வருமானம் எனக்கு இருக்கான்னு. ஏன்னா அநேக இடத்துல எப்படி நல்லவங்க தான் இருக்காங்க. ஆனா போதுமான வருமானம் இல்லாம பிள்ளைக்கு தேவையான இல்ல மனைவிக்கு தேவையான காரியங்களை பண்ணிவிட வசதி இல்லாம அதுலேயே கருத்து வேறுபாடாது. இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, இல்லை அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது சால்வ் பண்ண முடியுமாங்கிறது யோசிக்கணும். ஏன்னா பண பிரச்சனை அதுலேயும் ஒண்ணுதான். அடுத்து வருமானத்துக்கு மேல செலவு பண்ணது. அடுத்தது என்ன? திருமணத்துல சொல்லிடுவாங்க, எப்படி கல்யாணத்துக்கு என் மகளுக்கு இவ்வளவு போடுவோன்னு. ஆனா போட மாட்டாங்க. அப்போ போன வீட்டுல என்ன தெரியுமா? அது கிடைக்கிறது வரைக்கும் பிரச்சனை. சில இடத்துல சும்மா வாக்குக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க. எப்படி தெரியுமா? ஒரு நிர்வாகமும் இருக்காது. நாங்கள் கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் தந்துருவோம். சாகுற வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு பயங்கரம் இருக்கும். அதாவது ஒரு வாக்கு கொடுப்போம், அதுக்கு பிறகு என்ன 9 தடவை மாத்துறது. அதனாலே அங்க பயங்கர பிரச்சனை. சில இடத்துல எப்படி தெரியுமா? பெண் வீட்டுல கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்த பிறகு என்ன செய்வாங்க? திரும்ப கொண்டான்னு கேட்பாங்க. அதுவும் இப்ப நடக்குது. பணம் நமக்கு தேவை. ஆனா என்ன? பண ஆசை உங்களுக்குள்ள இருந்தாலும் அது கேடு, புருஷமாரோடு இருந்தாலும் அது கேடு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். மறுபடியும் வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். குடும்பம் நிறைய தொலையுது. அப்ப பணத்தினால எவ்வளவு பிரச்சனை வருது. இங்க எப்படி சோதனை வருது, வேதனை வருது, கண்ணி வருது, எல்லாமே வருது. காரணம் என்ன? பண ஆசை. உங்களுக்கு வீட்டுல நீங்க யோசிங்க, வருமானத்தை மீறி செலவு பண்றேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியம் தேவபக்தியும். என்ன செய்யணும்? பணத்தை முக்கியமா வைக்காதுங்க. வரக்கூடிய பணத்தை கால்குலேஷன் பண்ணி அதை வீட்டில் எப்படி செலவு பண்ணணுங்கிறத கணக்கு வைங்க. கணக்கு வச்சிங்கன்னா நான் அதிக நிச்சயத்தோட சொல்றேன், உங்களுக்கு தெரியும் பணம் எங்க செலவாகும். உண்மையா இல்லையா? என்ன சொல்ல? தேவ மனுஷனை, நீ இவைகளை விட்டு ஓடு. எவைகளை விட்டு? பணம் சம்பாத்தியம் பண்ணணும், பணங்கிற எண்ணமும் சரி, இல்ல பொருள் சேர்க்கணும் எண்ணத்தையும், இதனால பண ஆசைக்கு உட்பட்டு கடன் பிடிச்சு கஷ்டப்படக்கூடியதான இந்த பரிதாபமான நிலை எல்லாம் விட்டு என்ன செய்யுது? விடு.